ஹே ஆல், இன்றைக்கி ஹேர் ஆக்சசரிஸ் மேக்கிங் கிளாஸில் டே 1க்கான கிளாஸ் நான் ஈவினிங் வந்து கொடுக்குறேன். இது வந்து மெட்டீரியல் நாலேஜ், ஓகேவா? மெட்டீரியல்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு பிக் சென்ட் பண்ணுங்கள் சிஸ்டர், எனக்கு பார்த்து வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான். அதனால சரி ஓகே எல்லாருக்குமே சென்ட் பண்ணிடலாம், அதை பார்த்து வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதில் உள்ள பொருள் எல்லாமே வாங்கிக்கோங்க. அது போக வேறு ஏதாவது பொருள் வந்து மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நான் அப்போ வந்து கிளாஸில் நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்கிறேன், அதை வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போது நமக்கு ரொம்பவே முக்கியமானது க்ளூவில் 2 க்ளூ இருக்குது. ஒன்று வந்து ஃபேப்ரிக் க்ளூ, இன்னொன்று B7000. இதில் E6000 B6000 கூட இருக்குது. நீங்கள் B7000 வாங்குறது பெஸ்ட்டு, ஓகேவா? இதோட பேர் வந்து ஃபேப்ரிக் க்ளூ. ஆரி டிசைனர் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த 2 க்ளூ பற்றியும். இந்த ஜுவல்லரி மேக்கிங்லேயுமே இது ரொம்பவே முக்கியமாக இருக்கும், ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 2 க்ளூவில் நீங்கள் ஒன்று வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக் ஷீட்டோட நேம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், போன வீடியோவில். அதுக்கானது தான் இது வந்து OHP ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இந்த மாதிரி பேராக கொடுப்பாங்க, இந்த மாதிரி பட்டர் ஷீட் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 10 பீஸ் வந்து வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஓகேவா? இதோட பேர் தான் OHP ஷீட்டு. அதாவது ப்ரூச் பின்லாம் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து யூபின்னில் வந்து இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோரில் வந்து கிடைக்கும். யூபின்னில் வந்து பிக் சைஸும் இருக்குது, ஸ்மால் சைஸுமே இருக்குது. இது பிக் சைஸு, இது வந்து ஸ்மால் சைஸு. இதில் நீங்கள் வந்து ரெண்டுமே ஒவ்வொரு பேக்கெட் வந்து வாங்கிக்கலாம். ஒரு பேக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 15,000, அதாவது 15 ருபீஸ் தான் வரும். 15 ருபீஸ் தான் வரும். இந்த ரெண்டுலையுமே நீங்கள் ஒவ்வொரு பேக்கெட் வாங்கிக்கலாம், ஓகேவா? இதோட பேர் வந்து யூபின்னு சொல்லுவாங்க. ஜடபில்லா அப்புறம் ப்ரூச் பின்லாம் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரிப்பன் தான் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிங்க. அலிகேட்டர் கிளிப்லாம் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே இந்த ரிப்பன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரோஸ் மேக்கிங்கில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. இதில் வந்து பிக் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ்ன்னு சொல்லி 2 உண்டு. உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒவ்வொன்றும் வாங்கிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கட்டர் வந்து கட்டர் இல்லை சிசர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே மஸ்ட் ஜுவல்லரி மேக்கிங்கில், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். எலாஸ்டிக் வந்து நீங்கள் உங்களோட இது வந்து ஸ்க்ரன்ச்சிஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதில் வந்து ஸ்க்ரன்ச்சிஸ்மே மேக் பண்ண சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக தான் எலாஸ்டிக் நான் வந்து வாங்க சொல்கிறது. நான் அந்த ஃபோட்டோவில் வந்து சென்ட் பண்ணாமல் இருந்திருப்பேன். நீங்கள் எலாஸ்டிக் வந்து வாங்கிக்கோங்க, ஓகேவா? எலாஸ்டிக் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேர் பேண்ட் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஹேர் பேண்டை உள்ளே வச்சுமே நம்ம ஸ்க்ரன்ச்சிஸ் வந்து ட்ரை பண்ணலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹேர் பேண்ட்லேயே நம்ம இந்த மாதிரி ஹேர் பேண்ட்லாம் நம்ம வந்து மேக் பண்ணுவோம், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு. அதுக்காக இந்த மாதிரி ஹேர் பேண்டை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கணும். இந்த மாதிரி ஹேர் பேண்டு இல்லை இந்த மாதிரி பிளாக் கலர் ஹேர் பேண்ட் வாங்கிக்கலாம். இந்த பிளாக் கலர் ஹேர் பேண்ட் வந்து இந்த மாதிரி MDF போர்டு, இதோட பேர் அட்டாச்சர்ன்னு சொல்லுவாங்க. இந்த 3ஐயும் வச்சு நம்ம ஹேர் பேண்ட் மேக் பண்ண சொல்லி கொடுப்போம். ப்ளஸ் இந்த மாதிரி OHP ஷீட்டை வச்சும் எப்படியே ஹேர் பேண்ட் மேக் பண்ணுறது. இந்த ஹேர் பேண்ட் வந்து இதோட ரிலேட்டடான ஒன்று. இந்த மாதிரி நீங்கள் 1 பேக்கெட் வந்து 10 ருபீஸ் 20 ருபீஸ் தான் வரும். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அது போக நீங்கள் MDF போர்டும் வாங்கணும், இந்த மாதிரி அட்டாச்சருமே வாங்கி வச்சுக்கணும், ஓகேவா? OHP ஷீட்டும் வாங்கி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் சென்டர் கிளிப்பில் 3 சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. ஸ்மாலு, மீடியம், பிக்கு. நான் இப்போ காமிச்சிருக்கிறது வந்து பிக் சைஸு. நீங்கள் வந்து இந்த 3 சைஸ்லையுமே ஒரு 3 பேர் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அலிகேட்டர் கிளிப்பு டிசைன் இல்லாமல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். டிசைனை ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி அலிகேட்டர் கிளிப்பில் ஒரு 3 or 4 பேர் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டிக்டாக் கிளிப்பு. இதுதான் டிக்டாக் கிளிப்பு. இந்த மாதிரி இதில் ஒரு அட்டையே 10 ருபீஸ் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, கிட்ஸ் ஹெட் பேண்டுன்னு சொன்னீங்களே என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து இதுதான்
தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தலையில் வந்து சில ஊரில் வந்து ரீத்துன்னு சொல்லுவாங்க, அதுதான். இந்த மாதிரி ஒரு இது வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட அகலம் வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்கும், கலர் கலராக இருக்கும். இந்த மாதிரி பட்டையாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. 2 ஒரு 4 பீஸ் இல்லை 6 பீஸ் கூட நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்து வருது. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவருன்னு சொல்கிறது இந்த மாதிரி ஃப்ளவரும் இருக்குது. அப்புறம் நான் கிளாஸ் வந்து சென்ட் பண்ணுறப்போ ப்ளூம்டு ஜாஸ்மின் நம்ம வந்து வீட்டிலே மேக் பண்ணுவோம். அந்த கிளாஸஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து குரூப்பில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து அதோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுறேன். இல்லை எனக்கு அந்த கிளாஸஸ்லாம் வேணாம், ஆனால் நான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் இந்த அதாவது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை வச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷாப்பில் வந்து போய் ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் இருக்குதான்னு கேட்டிங்க அப்படின்னா ரியல் ஃப்ளவர் மாதிரியே நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலே செஞ்சு கூட ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி க்ளோஸ்டு பட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ப்ளூம்டு பட்ஸாக இருக்கட்டும், எதுனாலும் ட்ரை பண்ணலாம். நான் இந்த ஹேர் பேண்ட் வந்து அதாவது க்ளோஸ்டு பட்ஸை வச்சு மேக் பண்ணியிருக்கேன். இதே மாதிரிலாம் கிளாஸில் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும் நீங்கள் ஃப்ளவர்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி புல்லியன் ஃப்ளவருன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளவரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 கலர் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி சென்டரில் வந்து அங்கங்கே வச்சோம் அப்படின்னா நீட் அண்ட் லுக்காக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். ஓகேவா? இவ்வளோ தான் மெட்டீரியல் நாலேஜ். உங்களுக்கு இது போக வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நான் கிளாஸில் வந்து ஆட் பண்ணுவேன். அதாவது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் வந்து சொல்லிடுவேன். இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சு நீங்கள் ஷாப்பில் போய் வாங்கிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது போக வந்து கிளாத், அதாவது ஸ்க்ரன்ச்சிஸ் பவுஸ் மேக் பண்ணுறதுக்கு கிளாத் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு விருப்பமான கிளாத், அதாவது வீட்டில் வந்து சுடிதார் மெட்டீரியல், சாரிக்கான பிட் துணி அதெல்லாம் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், அதாவது எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இப்போ ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷாப்பில் போய் அதாவது கிளாத்து தனியாகவே விற்பாங்க. அதாவது ஸ்க்ரன்ச்சிஸ் மேக் பண்ணுறது கிளாத் வேணும், பவுஸ் மேக் பண்ணுறது கிளாத் வேணும்னு சொல்லி ஜவுளி கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்களே தருவாங்க. இல்லை அப்படின்னா வெல்வெட் கிளாத்து அந்த மாதிரி நேம் வச்சு நீங்கள் வந்து போய் கேட்டு வாங்கிக்கலாம். 1 மீட்டர் தான், 1/2 மீட்ரு கூட நீங்கள் ஒரு 2 or 3 கலரில் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இப்போ ப்ராக்டிஸ்க்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுடிதார் மெட்டீரியல் வீட்டில் இருந்தாலும், இல்லை வேஸ்ட்டு கிளாத்து, இல்லை வேஸ்ட்டு சாரீஸ் இருந்தாலும் அதில் கூட நீங்கள் வந்து ஸ்க்ரன்ச்சிஸ் பவுஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இது போக வந்து டெய்லரிங் நீடில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு த்ரெட்டு அதாவது டெய்லரிங் யூஸ் பண்ணுற த்ரெட்டு நீடில் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து இல்லை, நான் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸில் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இவ்வளோ தான் மெட்டீரியல் நாலேஜ். இவ்வளோ நீங்கள் வாங்கினாலே போதுமானதாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறப்போ நீங்கள் பல்காக வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ அவ்வளோதான். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தது, மெட்டீரியல்ஸில் வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா குரூப்பில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இல்லை கேட்குறது கூச்சமாக இருந்தது அப்படின்னா பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். ஓகேவா? இதில் வந்து இன்னொன்று ஆட் பண்ண மறந்துட்டேன். குந்தன் ஸ்டோன் வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்து இருந்தது. என்ன அப்படின்னா குந்தன் ஸ்டோனில் என்ன சைஸ் வாங்கணும், என்ன கலர் வாங்கணும்னு கேட்டிங்க. எந்த ஒரு சைஸாக இருந்தாலுமே ஓகே. காமனாக ரவுண்டு, அப்புறம் இந்த மாதிரி ஐ ஷேப்பு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேப்பு, அதாவது உங்களுக்கு பிடிச்ச கலரில் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ஒரு 15 கிராம் இல்லைன்னா 20 கிராம் நீங்கள் வாங்கினாலே போதுமானதாக இருக்கும். அதாவது 5 or 6 கலர் மட்டும் வாங்குங்க, பல்காக வாங்காதீங்க, வேஸ்ட் ஆகிரும். ஏதாவது ஒரு 6 or 3 அதாவது 5 or 6 கலர் கூட வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டோன் செயின் மட்டும் ஒரு 1 மீட்டர் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதில் ஆட் பண்ணாமல் விட்டுருப்பேன். வேறு எதுவும் வேணும் அப்படின்னா நான் கிளாஸ்லேயே சொல்லிடுவேன். ஓகேவா? இவ்வளோதான் இந்த கிளாஸு. வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகேவா? பாய்.